அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போது என்னோடய கார்டன் அப்டேட் தான் போடுறேன். நான் ஆகஸ்ட் 24ஆம் தேதி என்னோடய மொத்த டெரஸ் கார்டனுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். கட் பண்ணி விட்டு 7 நாளையிலே துளிர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 15 நாளையிலே அரும்புகள் எல்லாம் வைக்க தொடங்குச்சு. இப்போ என்னோடய கார்டன் ஃபுல்லாகவே எல்லா செடியுமே நான் கட் பண்ணி விட்ட எல்லா செடியுமே நிறைய மொட்டு வந்து நல்ல பூத்துட்ருக்கு. நான் இதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணேன்னு நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கரெக்டாக நான் வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி கட் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு கைப்பிடி நிறைய வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் 7 நாள் அந்த அரும்பு வர ஸ்டேஜில் வந்து கடுகு புண்ணாக்கு, கொஞ்சம் டிஏபி, ஒரு கைப்பிடி நிறைய டிஏபி, ஒரு 50 செடி இருக்கும் இந்த சைடு, அதுக்கு நான் ஒரு கைப்பிடி நிறைய டிஏபி எடுத்தேன். ஒரு கைப்பிடி நிறைய கடலை புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு அதை எடுத்து ஊற வச்சு 3 நாள் ஊற வச்சு அதை வந்து எல்லா செடிக்குமே நான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் போன் மீல், எள்ளு பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதுக்கு அடுத்த வாரம் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்ருக்கும் போதே செடியில் வந்து துளிர்கள் எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைம்லேயே வந்து மொட்டோடே வந்துச்சு. நார்மலாக வந்து வைக்கிற மொட்டை விட இந்த வாட்டி ரொம்ப அதிகமாகவே ஒரு பிரான்ச்லேயே வந்து 7-8 மொட்டு வரைக்கும் பூத்துருக்கு. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா என்பிகே கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த இலை எல்லாமே பெருசாக தொடங்கினதும் ஒரு வாட்டி வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அவ்வளோதான் நான் இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணது. இப்போ வந்து பூ நல்லா பூத்துட்ருக்கு. நான் இந்த பூ வந்து நல்லா மொட்டு வைக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ப்ரேயுமே கொடுக்க வேண்டாம். மொட்டு வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி ஏதாவது பெஸ்ட் அட்டாக் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இனி இது எல்லாமே பூத்து முடிஞ்சு கட் பண்ணி அடுத்தது வந்து வேறு அடுத்த லெவல் வந்து நம்ம மேலே இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். அதிலேருந்தே புதிய துளிர் வரும். இல்லை நம்ம செடி வந்து இன்னும் கொஞ்சம் இதே அளவு போதும்னா இது திரும்பவும் நம்ம ப்ரூன் பண்ணி விடலாம். நான் வந்து இனி வந்து மேலே உள்ள பார்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டிசம்பர் எண்டில் வந்து ப்ரூன் பண்ணுவேன். இப்போவும் நான் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்து உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பூக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கரெக்டான ஃபெர்டிலைசர் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி பூக்க வைங்க. தேங்க்யூ.